ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது விவி அகாடமிலேருந்து ஜோதி. குட் ஈவினிங் டு ஆல். இன்றைக்கி லைவ் டெஸ்ட்டில் வந்து 9th நியூ புக் தமிழ்லேருந்து இயல் 6 உள்ள கொஸ்டின்ஸஸ் பார்க்கலாம். முதல் கொஸ்டின்: கல்லும் உலோகமும் செங்கல்லும் மரமும் மண்ணும் சுதையும் தந்தமும் வண்ணமும் கண்ட சருக்கரையும் மெழுகும் என்றிவை பத்தே சிற்பத்தொழிலுக்கு உறுப்பாவன அப்படின்னு கூறியிருக்கிறது எந்த நூலில்? திவாகர நிகண்டா, மணிமேகலையா, சிலப்பதிகாரமா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து திவாகர நிகண்டு, மணிமேகலை. ஸோ இந்த ரெண்டுலேயுமே வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது சிற்ப தொழிலுக்கு உறுப்பாவன இதெல்லாம் அப்படின்ற மாதிரி, இந்த 10 உறுப்பாவன அப்படின்ற மாதிரி. ஓகே, ரெண்டாவது கொஸ்டின்: சிற்பங்களை அவற்றின் உருவ அமைப்பின் அடிப்படையில் எத்தனை வகையாக பிரிக்கப்படுகிறது? 3 வகையா, 2 வகையா, 5 வகையா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். சிற்பங்களை அவற்றோட உருவ அமைப்போட அடிப்படையில் வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க: முழு உருவச் சிற்பம், புடைப்பு சிற்பம் அப்படின்னு. ஓகே, மூணாவது கொஸ்டின்: சுற்றுச்சுவர் சிற்பங்களின் கலைக்கூடமாக திகழ்வது எது? காஞ்சி கைலாசநாதர் கோவிலா, குடைவரை கோவிலா, குகை கோவிலா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து காஞ்சி கைலாசநாதர் கோவில். ஓகே, நாலாவது கொஸ்டின்: பல்லவர் கால சிற்பங்கள் அமைந்த இடங்கள் மாமல்லபுரமா, காஞ்சிபுரமா, திருச்சி மலைக்கோட்டையா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து இந்த 3 இடங்கள்லையுமே வந்துட்டு இருக்க சிற்பங்கள் வந்து பல்லவர் கால சிற்பங்கள் தான். ஸோ 3மே கரெக்டு. ஓகே, அஞ்சாவது கொஸ்டின்: கோவில்பட்டிக்கு மேற்கே கழுகுமலை வெட்டுவான் கோவில் எந்த சிற்பக்கலைக்கு சான்று? சேரக்காலர் சிற்பக்கலையா, சோழர் கால சிற்பக்கலையா, பாண்டியர் காலத்தானதா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். இந்த கழுகுமலை வெட்டுவான் கோவில் வந்து பாண்டியர் கால சிற்பக்கலைக்கு சான்று. ஆறாவது கொஸ்டின், இது பொறுத்துக: தஞ்சை பெரிய கோவில், கங்கை கொண்ட சோழபுரம், ஐராதீஸ்வரர் கோவில், திருபுவன வீரேஸ்வரம் கோவில். ஸோ இதை கட்டினவங்க எல்லாம் பேர் கொடுத்துருக்கேன். இதுக்கு கரெக்டாக மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 4321. தஞ்சை பெரிய கோவில் வந்து முதலாம் ராஜராஜ சோழன் கட்டினது. கங்கை கொண்ட சோழபுரம் வந்து முதலாம் ராஜேந்திர சோழன் கட்டினது. ஐராதீஸ்வரர் கோவில் வந்து 2ஆம் ராசராசன். திரிபுவன வீரேஸ்வரம் கோவில் வந்து 3ஆம் குலோத்துங்க சோழன் கட்டினது. ஓகே, ஏழாவது கொஸ்டின்: கொடும்பாலூரில் உள்ள மூவர் கோவில் சிற்பங்கள் யாரால் கட்டப்பட்டது? 2ஆம் ராஜராஜ சோழனா, முதலாம் ராஜேந்திர சோழனா, 2ஆம் பராந்தக சோழனா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 2ஆம் பராந்தக சோழன். எட்டாவது கொஸ்டின்: மாளிகைகளில் பல சுதை சிற்பங்கள் இருந்ததை இவற்றின் மூலம் அறிய முடிகிறது. சுதைனா சுண்ணாம்பு சிற்பங்கள்.
எது கரெக்டானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து மணிமேகலை. மணிமேகலையில் தான் வந்து மாளிகைகளில் இருந்த பல சுதை சிற்பங்கள், அதாவது சுண்ணாம்பு சிற்பங்களை பற்றி நான் குறிப்பிருக்கோம். ஓகே, 9வது கொஸ்டின். யாருடைய காலம் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என அழைக்கப்படுகிறது? சேரரா, சோழரா, பல்லவரா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து சோழர்களோட காலத்தில் தான் வந்து செப்பு திருமணிகளோட பொற்காலம் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, 10வது கொஸ்டின். யாருடைய காலத்தில் கோவில்களில் மிக உயர்ந்த கோபுரங்கள் அமைக்கப்பட்டன? சோழரா, சேரரா, விஜயநகர மன்னர் காலமா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். மிக உயர்ந்த கோபுரங்கள்னாலே வந்துட்டு விஜயநகர மன்னர் காலம்தான். ஓகே, 11வது கொஸ்டின். உலோக படிமங்கள் செய்யும் பயிற்சி நிலையங்கள் அமைந்துள்ள இடங்கள் சுவாமிமலையா, கும்பகோணமா, மதுரையா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். உலோக படிமங்கள் செய்யும் சிற்ப நிலையங்கள் வந்து 3 இடத்துலையுமே, அதாவது சுவாமிமலை, கும்பகோணம், மதுரை, இந்த 3 இடத்துலையுமே இருக்குது. ஓகே, 12வது கொஸ்டின். சரியானது எது? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். தமிழக அரசு சென்னையிலும் கும்பகோணத்திலும் உள்ள அரசு கவின்கலை கல்லூரிகளில் சிற்பக்கலையை பற்றி பயிற்சி அளிக்கிறது. 2வது ஸ்டேட்மெண்ட். சிற்பக்கலை செய்திகளை அனைவரும் அறிந்து கொள்ள தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் சிற்ப செந்நூல் என்ற நூலை வெளியிட்டுள்ளது. ஸோ இது ரெண்டில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 2 ஸ்டேட்மெண்ட்டுமே சரியானது தான். 13வது கொஸ்டின். கோயம்புத்தூருக்கு அருகில் உள்ள பேரூர் சிவன் கோவிலில் உள்ள சிற்பங்கள் யாருடைய சிற்பக்கலை நுட்பத்தின் உச்சநிலை படைப்பு? சோழர்களா, விஜயநகரமா, நாயக்கரா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். நாயக்கர் காலத்தோட உச்சநிலை படைப்பு தான் அது. ஓகே, 14வது கொஸ்டின். ராவண காவியத்தை இயற்றியவர் யார்? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து புலவர் குழந்தை. இவர் தான் வந்து ராவண காவியத்தை இயற்றியவர். 15வது கொஸ்டின். பொறுத்துக. முருகியம், சாந்தம், கடறு, புலி. ஸோ இதுக்கு உண்டான கரெக்டான மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 4321. முருகியம் அப்படிங்கிறது வந்து குறிஞ்சிப்பறை, சாந்தம் அப்படிங்கிறது வந்து சந்தனம், கடறு அப்படிங்கிறது வந்து காடு, பொலி அப்படிங்கிறது வந்து தானிய குவியல். ஓகே, 16வது கொஸ்டின். பொறுத்துக. புரை தப
செரு, கரிக்குருத்து, முருகு. ஸோ இதுக்கு கரெக்டானதை மேட்ச் பண்ணுங்கள். இதெல்லாம் மீனிங்ஸு. ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 4132. புரைத்தப அப்படிங்கிறது வந்து குற்றமின்றி, செரு அப்படிங்கிறது வந்து வயல், கரிக்குருத்து அப்படிங்கிறது வந்து யானை தந்தம், முருகு அப்படிங்கிறது வந்து தேன். ஓகே, 17வது கொஸ்டின். ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது யார்? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஸோ ராவண காவியத்தை பற்றி இப்படி சொன்னவர் வந்து அறிஞர் அண்ணா. 18வது கொஸ்டின். பொறுத்துக. சாமையும் வரகும், அதிர்குரல், வெறியி, மலர்கண்ணி. ஸோ இதுக்கு உண்டான இலக்கண குறிப்பை மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 2143. சாமையும் வரகும் அப்படிங்கிறது வந்து எண்ணும்மைகள், ஏன்னா லாஸ்ட்டும் உம்னு முடியுது. அதிர்குரல் அப்படிங்கிறது வந்து வினைத்தொகை, 3 காலத்தையும் குறிக்கும். வெறி ஈன் முடிஞ்சிருக்கிறதுனால இது வந்து சொல்லிசை அளபடை. மலர்கண்ணி அப்படிங்கிறது வந்து 3ஆம் வேற்றுமை உறுப்பு. 19வது கொஸ்டின். சரியானது எது? 20ஆம் நூற்றாண்டில் தோன்றியது ராவண காவியம். 2வது ஸ்டேட்மெண்ட். தமிழக காண்டம், இலங்கை காண்டம், விந்த காண்டம், பழிபுரி காண்டம், போர்க்காண்டம் என 5 காண்டங்களை கொண்டது. 3வது ஸ்டேட்மெண்ட். 3000 பாடல்களை கொண்டது. ஸோ இது எல்லாமே வந்து ராவண காவியம் பற்றின ஸ்டேட்மெண்ட். இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டும் செகண்டும் கரெக்டு, தேர்டும் வந்து தவறானது. 3000 பாடல்கள் இல்லை, 3100 பாடல்கள். 20வது கொஸ்டின். சரியானது எது? தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க 25 நாள்களில் புலவர் குழந்தை திருக்குறளுக்கு உரை எழுதியுள்ளார். 2வது ஸ்டேட்மெண்ட். யாப்பதிகாரம், தொடையதிகாரம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்களை படைத்துள்ளார். ஸோ இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். இது ரெண்டுமே வந்து புலவர் குழந்தை பற்றின ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 2 ஸ்டேட்மெண்ட்டுமே சரியானது தான். 21வது கொஸ்டின். நாச்சியார் திருமொழியை இயற்றியவர் யார்? நம்பியாண்டார் நம்பியா, ஆண்டாளா, பன்னிரு ஆழ்வார்களா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஆண்டாள் தான் வந்து நாச்சியார் திருமொழி ஏற்றினாங்க. 22வது கொஸ்டின். பொறுத்துக. சதிர், முடைத்தாமம், தாமம். ஸோ இதுக்கு கரெக்டானதை மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 213. சதிர் அப்படிங்கிறது வந்து நடனம், முடை தாமம் அப்படிங்கிறது வந்து 2ஆம் வேற்றுமை தொகை மறைஞ்சு வந்திருக்கு. தாமம் அப்படிங்கிறது வந்து மாலை. 23வது கொஸ்டின். ஆழ்வார்கள்
பன்னிருவர் அவருள் ஆண்டாள் மட்டுமே பெண். 2வது ஸ்டேட்மெண்ட், சூடி கொடுத்த சுடர்குடி என்று அழைக்கப்பட்டவர் ஆண்டாள். 3வது ஸ்டேட்மெண்ட், பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் ஆண்டாள். 4வது, ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு பெரிய புராணம். ஸோ இதில் எது வந்து சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு இந்த 3 சரிதான். 4th வந்து தவறானது. ஆழ்வார்கள் பாடிய பாடல்களோட தொகுப்பு பெரிய புராணம் கிடையாது, 4000 திவ்ய பிரபந்தம். ஓகே, 24வது கொஸ்டின். நாச்சியார் திருமொழி மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டது? 140, 147, 143? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 143 பாடல்களை கொண்டது. ஓகே, 25வது கொஸ்டின். இது ஒரு பொறுத்துக. இதில் வந்துட்டு சாகித்ய அகாடமி வாங்கிய சிறுகதைகளும் அதோட இயர்ஸு அதோட ஆசிரியர்கள் கொடுத்துருக்கேன். இதை மேட்ச் பண்ணுங்கள். 1970, 1987, 1996, 2010, 2016. மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து அப்படியே தான் இருக்குது. அதாவது 1, 2, 3, 4, 5. 1970 வந்து அன்பளிப்பு அப்படின்ற சிறுகதைக்காக அழகிரி சாமி வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார். 1987 முதலில் வரும் முதலில் இரவு வரும், ஸோ இதுக்காக ஆதவன் அப்படின்றவர் வந்து சாகித்ய அகாடமி பரிசு வாங்கியிருப்பார். 1996 வந்து அப்பாவின் சிநேகிதற்காக அசோகமித்ரன் வாங்கியிருப்பார். 2010 வந்து சூடிய பூ சூடர்க்க இதுக்காக நாஞ்சில் நாடன் வந்து சாகித்ய அகாடமி பரிசு வாங்கியிருப்பார். 2016 வந்து ஒரு சிறு இசை அப்படின்ற சிறுகதைக்காக வண்ணதாசன் வாங்கியிருப்பார். ஓகே, அடுத்த கொஸ்டின். சரியானது எது? ஜானகிராமன் தனது ஜப்பான் பயண அனுபவங்களை உதயசூரியன் என்னும் தலைப்பில் சுதேசி மித்ரன் வார இதழில் எழுதினார். 2வது ஸ்டேட்மெண்ட், 1960 இது நூலாக வெளியிடப்பட்டது. இவரது மற்றொரு பயண கட்டுரை அடுத்த வீடு 50 மைல் என்பதாகும். ஸோ இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டும் தேர்டும் கரெக்டு, செகண்ட் வந்து தவறானது. 1967 தான் இது வந்து நூலாக வெளியிட்டிருப்பார். ஓகே, 27வது கொஸ்டின். சரியானது எது? ரோம், செக்கோஸ்லோவாக்கியா சென்ற அனுபவங்களை கருங்கடலும் கலைக்கடலும் என்னும் தலைப்பில் ஜானகிராமன் எழுதினார். இதை 1984 நூலாக வெளியிட்டார். தமது காவேரிக்கரை வழியான பயணத்தை நடந்தாய் வாலி காவேரி என்னும் தலைப்பில் நூலாக வெளியிட்டுள்ளார். ஸோ இது எல்லாமே வந்து ஜானகிராமன் பற்றினது. இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டும் தேர்டும் வந்து கரெக்டானது, செகண்ட் வந்து தவறானது. 1974 தான் வந்து இந்த கருங்கடலும் கலைக்கடலும் அப்படிங்கிறத வந்து வெளியிட்டிருப்பார். ஓகே, 28வது கொஸ்டின். அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிப்பதும் அவரவர் முறை என்னும் கோட்பாட்டை கொண்டவர் கல்கியா, மித்திரனா, ஜானகிராமனா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஜானகிராமன். 29வது கொஸ்டின். சரியானது எது? ஆச்சா மரக்கட்டைகளை கொண்டே நாகசுரம் செய்யப்படுகிறது. நாதசுரத்தின் மேல் பகுதியில் சீவாளி என்ற கருவி பொருத்தப்படுகிறது.
3வது ஸ்டேட்மெண்ட் சீவாளி நாணல் என்ற பூவகையை கொண்டு செய்யப்படுகிறது. ஸோ இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டும் செகண்டும் சரியானது, தேர்டு வந்து தவறானது. சீவாளி நாணல் அப்படிங்கிறது வந்து பூவகை கிடையாது, அது ஒரு புல்வகை. ஸோ அந்த புல்வகையை கொண்டு தான் சீவாளி செய்கிறாங்க. ஓகே, 30வது கொஸ்டின் சரியானது எது? புணர்ச்சி 3 வகைப்படும். விகார புணர்ச்சி 3 வகைப்படும். தோன்றல் திரிதல் கெடுதல். குற்றியலுகரம் 5 வகைப்படும். ஸோ இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து செகண்டு மட்டும்தான் சரியானது, ஃபஸ்ட்டும் தேர்டும் வந்து தவறானது. புணர்ச்சி வந்து 2 வகைப்படும் தான். ஒன்று வந்து இயல்பு புணர்ச்சி, இன்னொன்று விகார புணர்ச்சி. அடுத்ததாக குற்றியலுகரம் வந்து 5 இல்லை 6 வகைப்படும். ஸோ அது வந்து வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம், உயிர்த்தொடர் குற்றியலுகரம், ஆயுதத்தொடர் குற்றியலுகரம், நெடில் தொடர் குற்றியலுகரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லைவ் டெஸ்ட் முடிஞ்சுது. நாளைக்கு லைவ் டெஸ்ட் வந்து இதே மாதிரி உங்களுக்கு 9th நியூ புக்கில் தமிழில் வந்து 7வது இயல் வந்து உங்களுக்கு லைவ் டெஸ்ட் இருக்கும். ஸோ இதில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். அது பார்க்காதவங்க அதை பார்த்து படிச்சுட்டு நாளைக்கு நைட்டு 9 மணிக்கு லைவ் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.